யாருக்கு டயாலிசிஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு 2 கிட்னியும் வேலை பண்ணல, அதனால அவங்களுக்கு ஆக்டிவ் ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகிறது கஷ்டம். கிட்னி டிசீஸ்னு வந்தால் ஒயிட் ரைஸ் தான் பெஸ்ட்டு. அவங்களுக்கு மில்லட்ஸோ ரெட் ரைஸோ கருப்பு கணுவணி ரைஸோ கிடையாது. கிட்னி டிசீஸில் எதுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனை குறைச்சிடுவாங்க. இது நல்லதே கிடையாது. கிட்னி தான் நம்ம அயர்ன் சாப்பிட்டா ஆக்டிவாக அந்த அயர்ன் பண்ணி ஹீமோக்ளோபின் லெவலை ஏற்றுறது கிட்னியோட வேலை. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ அயர்ன் கொடுத்தா கூட ஹீமோக்ளோபின் லோவாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு எரித்ரோபாய்ட்டின்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷன். இது அவங்களோட பிளட் லெவலில் ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணும். பட் என்ன முக்கியமாக பண்ணணுன்னா, ப்ரோட்டீன் எவ்வளோ இறங்குதோ அதை திருப்பி உடம்புல கொடுத்துட்டா டயாலிசிஸோட கூட ரொம்ப வருஷம் இருக்கலாம். பட் இவங்க ப்ரோட்டீனை ரீப்ளேஸ் பண்ணலைன்னா பாடி மசில்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்துரும் உடம்பு. இது எடுத்துடுத்துன்னா வீக் ஆகிடுவாங்க. அதனால ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவு பருப்போ இல்லை எக்கோ இல்லை ஃபிஷ்ஷோ சிக்கனோ அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவைப்படும். கிட்னி டிசீஸில் எதுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனை குறைச்சிடுவாங்க. இது நல்லதே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிட்னி தான் நம்ம அயர்ன் சாப்பிட்டா ஆக்டிவாக அந்த அயர்ன் பண்ணி ஹீமோக்ளோபின் லெவலை ஏற்றுறது கிட்னியோட வேலை. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ அயர்ன் கொடுத்தா கூட ஹீமோக்ளோபின் லோவாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு எரித்ரோபாய்ட்டின்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன உணவு சாப்பிட்ணும் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ டயாலிசிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் 2 டைப் ஆஃப் டயாலிசிஸ் இருக்குது. ஹீமோடயாலிசிஸ், கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு இருக்குது. ஹீமோடயாலிசிஸ்னால் கையில் ஒரு ஃபிஸ்டுலா மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபிஸ்டுலா வழியாக பிளட்டு மிஷினுக்கு போயிட்டு மிஷின்லேருந்து திரும்பி வரும். மிஷின் நம்ம கிட்னிக்கு பதில் மிஷினில் பியூரிஃபை ஆகி யூரியா கிரியாட்டினின் அதெல்லாம் எடுத்து திரும்பி வரும். நம்ம பாடியில் ஸ்கின்ல பண்ணுறது பெரிட்டோனியம் இல்லை கிட்னியில் பண்ணுறது, அதில் நிறைய விஷயம் அதுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு பயாலஜிக்கல் லிவிங் ஆர்கன். அதுக்கு தேவையான யூரியா கிரியாட்டினின் தான் எடுக்கும். பட் எப்போ நம்ம மிஷின்லக்குள்ள பிளட்டில் போட்டு எடுக்கிறோமோ அது மற்ற ப்ரோட்டீனும் சேர்ந்து எடுத்துரும். அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவைப்படுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க லோ ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்டேஜ் 4 கிட்னி வந்த அப்புறம் தான் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 க்ரானிக் ரீனல் ஃபெயிலியரில் ப்ரோட்டீனை கொஞ்சம் குறைச்சிட்டே உப்பை குறைச்சிட்டே வரும். பட் இப்போ டயாலிசிஸ் பண்ணுறதுனால இவங்க எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சாப்பிடணும். இது நிறைய பேருக்கு புரியாது. கிட்னி டிசீஸில் எதுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனை குறைச்சிடுவாங்க. இது நல்லதே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிட்னி தான் நம்ம அயர்ன் சாப்பிட்டா ஆக்டிவாக அந்த அயர்ன் பண்ணி ஹீமோக்ளோபின் லெவலை ஏற்றுறது கிட்னியோட வேலை. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ அயர்ன் கொடுத்தா கூட ஹீமோக்ளோபின் லோவாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு எரித்ரோபாய்ட்டின்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷன். இது அவங்களோட பிளட் லெவலில் ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான கருத்து. நம்ம அயர்னை ஜாஸ்தி பண்ணணும்னு கருவேப்பிலை கொடுப்பாங்க, போமோகிரானட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய கொடுத்தா கூட யாருக்கு டயாலிசிஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு 2 கிட்னியும் வேலை பண்ணல. அதனால அவங்களுக்கு ஆக்டிவ் ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால அயர்ன் நீங்கள் ஜாஸ்தி பண்ணாதுங்க. டாக்டர்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் ஒன்ஸ் அ வீக் இல்லை ஒன்ஸ் அ மந்த் டிபெண்டிங் ஆன் வாட் த லெவல் இஸ் அவங்க பார்த்து கொடுப்பாங்க. இப்போ டயாலிசிஸ்க்கு பிளட்டு போயிட்டு வரதுனால பிளட் தின்னர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். இல்லைன்னா கிளாட் ஆகி வரும். அதனால பிளட் தின்னர்ஸில் இருப்பாங்க.
ஸோ இவங்களுக்கு டயட் பார்த்தா இது நார்மல் டயட்டை விட எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஏன்னா உடம்புலேருந்து பிளட் வெளியில் போய் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுத்துடுது அந்த மிஷின். அதனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கொடுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம 0.6 இல்லை 1 கிராம் சொன்னால் இவங்களுக்கு 1.2 அது அளவு கூட போகலாம். அண்ட் சிஏபிடி கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இது என்னதுன்னா, நம்ம உடம்புல மேலே ஸ்கின் இருக்கு, ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு நெட்டு மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஸ்கின் இருக்கு, அதுக்கு கீழே தான் ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ கிட்னிக்கு பதில் இந்த பெரிட்டோனியம் அந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ண. ஸோ வயத்தில் அந்த ஸ்கின்னுக்கு அடியில் தண்ணி ஊற்றிடுவாங்க. ஸோ இந்த தண்ணியை கண்டினியூஸாக 24 hours அந்த பெரிட்டோனியம் வழியாக அது யூரியா கிரியேட்டின்னு வெளியில் எடுக்குது. இது 24 hours போகிறதுனால இதில் நிறைய ப்ரோட்டீன் வெளியில் போகும். அதனால அவங்களுக்கு 1.3 grams ப்ரோட்டீன் பர் கேஜி ஐடியல் பாடி வெயிட். இவங்களுக்கு கரண்ட் வெயிட் இல்லை, ஐடியல் பாடி வெயிட். ஸோ இவங்க இன்னும் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இல்லைன்னா ரொம்ப வீக்காக போயிடுவாங்க, ஏன்னா அந்த ப்ரோட்டீன் வெளியில் போகிறதுனால. ஸோ 2 கேஸ்லேயுமே டயாலிசிஸ், ஹீமோடயாலிசிஸ் இல்லை இன்னொரு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா பேசிக்காக யூரியா கிரியாட்டினின் ஜாஸ்தி ஆக ஆக அவங்களுக்கு நாசியா இருக்கிறதுனால சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த அளவு பருப்போ இல்லை எக்கோ இல்லை ஃபிஷ்ஷோ சிக்கனோ அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவைப்படுது. சில பேரால் நல்லா சாப்பிட முடியும். ஸோ இந்த 60 கிராம் ப்ரோட்டீன் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா பிரச்சனை இல்லை. பட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா பெட்டர் அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், இல்லை லோ பொட்டாசியம் லோ சோடியம் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் வருது, அதை எடுத்துக்கலாம். பட் டெஃபினட்டாக சிஏபிடி இருக்கிறவங்க 100% சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா 1.3 grams ரீச் பண்ணுறது கஷ்டம். இப்போ முன்ன காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ் பெட்டர் இந்த மாதிரி டைமில், ஏன்னா இது பெட்டர் ப்ரோட்டீன், அப்சார்ப்ஷன் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் கூட வருது ஹை பொட்டாசியம். ஸோ இவங்களுக்கும் பொட்டாசியம் ஹையாக இருக்குது. அதனால பெட்டர் 50-50 பண்ணுங்க, இல்லை 25-75 பண்ணுங்க. 25 ஆஃப் நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன், 75 ஆஃப் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ் யாருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் நான் வெஜிடேரியன் இல்லை, அவங்க வெஜிடேரியன் தான் அப்படின்னா மில்க்கு, தயிர், வே ப்ரோட்டீன், தால் இது எல்லாமே எடுக்கலாம். பட் பிளெயின் தால் எடுக்கவே கூடாது, தாலோட கொஞ்சம் ரைஸ் இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் கிட்னி டிசீஸ்னு வந்தால் ஒயிட் ரைஸ் தான் பெஸ்ட். அவங்களுக்கு மில்லட்ஸோ ரெட் ரைஸோ கருப்பு கணுவனி ரைஸோ கிடையாது. ஸோ அவங்க ஒயிட் ரைஸில் பண்ண எல்லாமே சாப்பிடலாம். இட்லியோ தோசையோ இல்லை சப்பாத்தி கூட எப்பாவது எடுத்தால் போகிறோம். பேசிக்கலாக ரைஸ் பேஸ்ட் இல்லை மில்லட் பேஸ்ட் ஐட்டம், சாமை வரகு இந்த மாதிரி ஐட்டம். இதில் இட்லி தோசை இல்லை இதுலேயே மற்ற ஐட்டம்லாம் பண்ணி கொடுக்கலாம். உப்புமாவோ இல்லை கொழுக்கட்டை, சேவை, இடியாப்பம் அந்த மாதிரி ஒயிட் ரைஸும் கொடுக்கலாம், இல்லை சாமை வரகுல கொடுக்கலாம். ஏன்னா அது பாலிஷ்ட் மில்லட்ஸ். பட் அது கூட தால் கொடுக்கணும், அப்போ தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன். அண்ட் ப்ரோட்டீன் கால்குலேஷன்ஸ்க்கு ப்ளீஸ் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்து அது பிரகாரம் பண்ணணும். இவங்களுக்கு பொட்டாசியம் ஹையாக இல்லை, டயாலிசிஸ் ஆரம்பிச்சாச்சு, பொட்டாசியம் இறங்கிடுச்சு அப்படின்னா நார்மல் டயட் கொடுக்கலாம். லீச்சிங்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நார்மல் டயட் அவங்க கிட்னி டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டாங்க எல்லாமே கொடுக்கலாம். ஒன்லி ஒன் திங், கொஞ்சம் சோடியம் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா ஹை பிளட் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உப்பு நார்மலை விட கொஞ்சம் கம்மி. அண்ட் பிக்கிள்ஸ் வேண்டாம், பப்பட், வடாம் இதெல்லாம் வேண்டாம், கருவாடு, வத்தல் இதெல்லாம் வேண்டாம். பட் நார்மல் சால்ட் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
பொட்டாசியம் நார்மலாக இருந்தால் எல்லாமே கொடுக்கலாம். பொட்டாசியம் நார்மலாக இல்லை, இன்னும் ஹையாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் லீச்சிங் ப்ராசஸ் தேவைப்படும். பட் முக்கால்வாசி டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டா அது தேவைப்படாது. பட் என்ன முக்கியமாக பண்ணணும்னா, புரோட்டீன் எவ்வளோ இறங்குதோ அதை திருப்பி உடம்புல கொடுத்துட்டா டயாலிசிஸோட கூட ரொம்ப வருஷம் இருக்கலாம். பட் இவங்க புரோட்டீனை ரீப்ளேஸ் பண்ணலைன்னா பாடி மசில்லேருந்து புரோட்டீன் எடுத்துரும் உடம்பு. இது எடுத்துடுத்துன்னா வீக் ஆயிடுவாங்க. அதனால புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட். ஸோ கிட்னி டிசீஸ் வித் டயாலிசிஸ்ங்கிறதே புரோட்டீனை ஜாஸ்தி பண்ணும். ஹீமோடயாலிசிஸில் ஜாஸ்தி பண்ணணும். பெரிட்டோனியல் டயாலிசிஸில் இன்னுமே ஜாஸ்தி பண்ணணும். இது முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.